பேச்சுலர்ஸ் எதனா டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த சோயா ரைஸ ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, கொஞ்சமா கடுகு, சோம்பு, கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு, நெக்ஸ்ட் ஃபைனா சாப் பண்ண ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, இப்போ மசாலா ஐட்டம்ஸ்க்கு 1/4 ஸ்பூன் டர்மரிக், 1 ஸ்பூனுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, கலர் கொடுக்க காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா அண்ட் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, ஹாட் வாட்டர்ல 10 மினிட்ஸ்க்கு சோக் பண்ண சோயாவை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு, இதுல சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் சாதாரண வெள்ளை அரிசி சேர்க்காம ரொம்ப ஹெல்தியான காங்கேயன் ஆர்கானிக்ஸோட தங்க சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்ல எப்படி ரெகுலரா அரிசி வடிக்கிறோமோ, அதே மாரி 1/2 அன் ஹவர் சோக் பண்ணிட்டு, நல்லா குக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட வாங்குன தூய மல்லி, கருப்பு கவனி, மாப்பிள சம்பா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. இப்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஏதாவது 200 கிராம்ஸ்க்கு 2 ஃபிளேக்ஸ் வாங்குனா, 100 கிராம்ஸ்க்கு நாட்டு சர்க்கரை ஃப்ரீயா குடுக்குறாங்க. நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா, அதுக்குமே ஆஃபர் இருக்கு. 120க்கு விக்கிற பேக் இப்ப வெறும் 108 மட்டுமே குடுக்குறாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா, அவங்க வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் ஷேர் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டா ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொத்தமல்லி தூவுனா ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சோயா ரைஸ் ரெடி. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க.